இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களுடைய வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். மை ஆதார் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். மை ஆதார் யுஐடிஐன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா சம் ஆதார் ஹோல்டர்ஸ் மே ஃபைண்ட் இன்கரெக்ட் கேரக்டர்ஸ் இன் டவுன்லோடட் ஆதார் கார்டு ஃப்ரம் வெப்சைட் டியூ டு டெம்பரரி டெக்னிக்கல் இஷ்யூஸ். இஷ்யூ இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிக்ஸட் டு affected user are requested to attempt download once issue is resolved. Inconvenience caused is deeply regretted சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டில் வந்து இன்கரெக்ட் கேரக்டர்ஸ் சில லெட்டர்ஸ்லாம் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும் அல்லது சிம்பிள் மாதிரி ஷோ ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஆதார் வெப்சைட்டில் தான் ப்ராப்ளம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதனால் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டில் தவறாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கூடிய விரைவில் அது வந்து சால்வ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க வெப்சைட்டில் கொடுத்த அப்டேட். அடுத்தா நீங்கள் ஆதார் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா பாட்டம்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கீழே ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 283056 ஓடிபி என்டர் பண்ண பிறகு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபைல் டவுன்லோட் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டர்லையும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடம் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுலேயும் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் இதில் ஏச்சும் நம்பரில் ஏச்சும் மிஸ்மேட்ச் ஆகும், அட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வெப்சைட் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பிறகு நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.